இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் காண இருப்பவை: இந்தோனேஷியாவில் உயிரிழந்த 19 தொழிலாளர்கள், ஜோ பைடனுக்கு அளிக்கப்படும் தீவிர சிகிச்சை, காசாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர துடிக்கும் இஸ்ரேல், பல்லடைக்கில் விஷவாயு தாக்கி இருவர் பலியான சோகம். இது குறித்த தகவல்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். இந்தோனேஷியாவில் தங்க சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 19 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியா நாட்டில் மேற்கு பப்புவா மாகாணம் ஏர்பாக் மலைப்பகுதி அருகே தங்க சுரங்கம் தோண்டப்பட்டு தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சுரங்கத்தில் உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து ஏராளமானவர்கள் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று வடக்கு பப்புவாவில் கனமழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் தங்க சுரங்கத்துக்குள்ளும் வெள்ளம் புகுந்து பயங்கர சத்தத்துடன் இடிந்து விழுந்தது. தகவலறிந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் சிக்கி 19 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியாவில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தங்க சுரங்கத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கடந்த அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போதும் மறதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டார். கடந்த சில வாரங்களாக சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்ட அவருக்கு சமீபத்தில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 16ஆம் தேதி புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் புற்றுநோய் செல்கள் எலும்புக்குள் வரை பரவியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நோய் தீவிரமாக இருந்தாலும் ஹார்மோனின் உணர்திறன் காரணமாக அதை குணப்படுத்த முடியும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பைடனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து கேட்டறிந்தனர். கடந்த 2022 பிப்ரவரியிலிருந்து ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று ரஷ்ய அதிபர் புதினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் மற்றும் வர்த்தகம் தொடர்பாக டிரம்ப் பேசியுள்ளார். 2 மணி நேரமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை குறித்து உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா தயாராக உள்ளதாக அதிபர் புதின் கூறியுள்ளார். மேலும் அமைதி தீர்வுக்கு ஆதரவாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இரு தரப்புக்கும் இடையே சமரசங்களை கொண்டுவர டிரம்ப் மேற்கொண்ட முயற்சி நேர்மையானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது என தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த வாரம் துருக்கியின் இஸ்தான்புல்லில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிலும் 1000 போர் கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டனர். நிதி பற்றாக்குறை காரணமாக 70 நாடுகளின் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் பொது சுகாதார பிரச்சினைகளை தீர்க்கவும், சர்வதேச அளவில் சுகாதார நெருக்கடிகளுக்கு பதிலளிக்கவும் பொது சுகாதார கொள்கைகளை உருவாக்கும் விதமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்த அமைப்பில் நிதி பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆண்டு பட்ஜெட்டில் $600 மில்லியன் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக இவ்வமைப்பின் நிர்வாக இயக்குநர் டெட்ரோஸ் அதானோம் கூறியுள்ளார். தற்போது இவ்வமைப்பில் இருந்து அமெரிக்கா வெளியேறப் போவதாக அறிவித்ததால் ஏற்படும் நிதி பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கப் போவது என ஜெனீவாவில் உள்ள நன்கொடையாளர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பெரிய அளவில் ஏற்பட்டு வருகிறது. இந்த அமைப்புக்கு அதிகப்படியான நிதி வழங்கி வந்த அமெரிக்கா வெளியேறப் போவதாக அறிவித்துவிட்டது. இதனால் வரும் ஆண்டுகளில் நிதிநிலை மோசமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 70 ஆண்டுகளில் உள்ள அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. மேலும் இந்த நிலை ஏற்படாமல் தவிர்க்க உலக நாடுகள் தீவிர முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டெட்ரோஸ் அதானோம் கூறியுள்ளார். காசாவில் உள்ள அனைத்து பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் படையினருக்கும் இடையே கடந்த 2023 முதல் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சண்டை தீவிரமாக உள்ளதாகவும் காசாவின் அனைத்து பகுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் போரை கைவிடப் போவதில்லை என்றும் வெற்றியை நோக்கி பயணிப்பதாக தெரிவித்துள்ளார். காசா பகுதிக்குள் ஏற்படும் பஞ்சத்தை தவிர்க்க மனிதாபிமான அடிப்படையில் உணவு அளிக்க அனுமதிக்கப்படும் என கூறியுள்ளார். காசா மக்கள் உணவின்றி பஞ்சத்தில் தவிப்பதை இஸ்ரேல் மக்கள் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார்.
பெங்களூருவில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த 13ஆம் தேதி கோடை மழை பெய்ய தொடங்கியுள்ளது. பெங்களூரு புறநகர் கோலார், சிக்பல்லாபூர், துமதூரு, மண்டியா, மைசூர், ஹாசன், குடகு, பெலகாவி, பீதர், ராய்ச்சூர், சித்ரதுர்கா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. நேற்று அதிகாலையில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதில் பெங்களூரு உள்பட 23 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொழியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிப்பதாக தமிழக அரசை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மறைமுகமாக சாடினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டு பேசினார். அப்போது உலகில் மிகவும் வேகமாக செயற்கை நுண்ணறிவு தன்னுடைய தடத்தை பதித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு முதல் பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு குறித்து கல்வி வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் வயதுக்கு ஏற்ற செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பாட புத்தகங்களை தயாரிக்குமாறும் கல்வியாளர்களுக்கு அறிவுறுத்தினர். மேலும் தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த பீகார் மாணவி ஜியா குமாரி தமிழ் பாடத்தில் 93 மதிப்பெண் பெற்றதை குறிப்பிட்டு தமிழக அரசை மறைமுகமாக சாடினார். மொழியின் பெயரால் நாட்டை பிளவுபடுத்த முயற்சிப்பவர்கள் கண்களை ஜியா குமாரி திறந்து வைத்திருப்பதாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பல்லடம் அருகே விஷவாயு தாக்கி 2 உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூரில் தனியாருக்கு சொந்தமான சாய தொழிற்சாலை உள்ளது. இந்த ஆலையில் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 7 அடி ஆழமுள்ள சாய கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது விஷவாயு தாக்கியதில் 4 தொழிலாளர்களும் மயக்கமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சுண்டமேட்டை சேர்ந்த சரவணன், வேணுகோபால் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர வருகின்ற 27ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. +2 முடித்த மாணவ மாணவிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர www.tngasa.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விண்ணப்பங்களை பதிவு செய்ய வருகின்ற 27ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1,61,324 மாணவ மாணவிகள் பதிவு செய்துள்ளனர். இதில் மாணவர்கள் 46,691 பேரும், மாணவிகள் 75,959 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். மேலும் 3ஆம் பாலினத்தவர்கள் 48 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளிடையே முன்னேற்றம் காணப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே மத்தியம்சம் செய்வதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இது தொடர்பாக 2.5 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகள் உடனடியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவார்கள் என குறிப்பிட்டார். மேலும் இரு நாடுகளின் வர்த்தகம் தொடர்பாகவும் பேசியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காரைக்கால் பேரளம் இடையே இன்று அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காரைக்கால் பேரளம் இடையே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்மய அகல ரயில் பாதையில் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெறவுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த சோதனை ஓட்டத்தை முதன்மை தலைமை மின் பொறியாளர் நடத்த உள்ளார். எனவே குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ரயில் பாதையை யாரும் கடக்க வேண்டாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.